என் தங்கமே, உன்னை என்னுடைய பிள்ளையாக நினைத்து என்ன நினைத்து நீ என் பிள்ளைதானே. என் பிள்ளையிடம் இன்று ஒரு விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த விஷயத்தை உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி என்று கூட சொல்லலாம். கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள். கருப்பன் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டுதான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் எப்பொழுது எல்லாமும் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல வருகிறேனோ அப்பொழுது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டுமல்லவா? நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் பேசுகின்ற வார்த்தைகள் ஒருவரினுடைய மனதை ரணமாக்கும்படி கொட்டி தீர்க்கக்கூடாது. ஒருவரினுடைய கண்ணீரை நாம் காணக்கூடாது. அப்படி நாம் ஒருவரின் கண்ணீரை கண்டு இந்த வாழ்க்கையில் அதனால் நாம் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை ஒரு விஷயத்தை கவனமாக புரிந்து கொள். நீ நல்லவனாகவே இருந்தாலும் ஒருவரினுடைய கண்ணீருக்கு நீ காரணமாக இருக்கிறாய் என்றால் அவன் தெய்வத்தின் முன்னால் நின்று முறையிட்டு இவர் என்னை அளவைத்து விட்டார் என்று சொல்லும் பொழுது அளவைத்தவருக்கான தண்டனை தெய்வத்திடமிருந்து கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, உன்னை சுற்றி ஒரு சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்ச்சிக்குள் நீ சிக்கிவிடக்கூடாது என்பதுதான் இந்த கருப்பனின் எண்ணமாக இருக்கிறது. இந்த சூழ்ச்சிக்குள் என் பிள்ளை நீ சிக்கிவிட்டாயானால் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு பல வேதனைகளும் சோதனைகளும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் பல காயங்களும் பல கண்ணீரும் உனக்கு இருந்து கொண்டிருக்கும் என்பதனை மறந்து விடாதே. இது போன்ற நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வருகின்ற இந்த நேரம், இந்த கருப்பன் நான் உன்னோடு இருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம், என் பிள்ளை நீ எதையுமே எண்ணி நீ கலங்காதே. இது போன்ற எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நீ வருந்தாமல் இது நடப்பதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் நீ கவனமாக இருக்க வேண்டும். சில சமயங்களில் சில விஷயங்கள் உன்னுடைய மனதில் அதிகமாக குழப்பத்தை கொடுக்கும் பொழுது அதிகமாக யோசிக்கக்கூடாது. பார்க்கலாம் என்று சொல்லி பார்த்து விடலாம் என்று சொல்லி கடந்து போய்கொண்டே இருந்தாயானால் நிச்சயமாக என் பிள்ளை இது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லா நேரமும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இன்று ஒரு பிள்ளைக்கு நான் சொல்கின்றேன், கவனமாக கேள். தன்னுடைய தாய்க்கு வலிக்கும் தன்னுடைய தமக்கைக்கு வலிக்கும் என ஓடி ஓடிச் சென்று உதவுகையில் உன்னுடைய மனைவியின் வலியை பொருட்டாய் கூட எண்ணாத கணவனுக்கு தெரிவதில்லை வாழ்க்கை பயணத்தில் இறுதி வரை அவனோடு அவன் வலிகளை தாங்கப் போவது அவனினுடைய மனைவி மட்டும்தான் என்று. இதுதானே உண்மை. இந்த போன்ற விஷயங்களை எல்லாமும் இன்றிருக்கின்ற பிள்ளைகளை சற்று கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆண் பிள்ளைக்கு மட்டும் இந்த கருப்பன் சொல்ல நினைக்கவில்லை. பெண் பிள்ளைக்கும் இதுதான் உண்மையான தீர்வுகள். தன்னோடு கடைசி வரை உடன் வரக்கூடிய ஒரு உறவை எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் மற்றவர்கள் முன்னிலையில் விட்டுவிடக்கூடாது. எத்தனைதான் உன்னிடம் 10 விரல்கள் இருந்தாலும் துயரமான காலங்களில் இன்னொருவரின் விரல் உன் கண்ணீரை துடைக்குமா என்று தானே எதிர்பார்க்கிறாய். இதுதானே வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறுகள் நடக்கின்ற இடம். எப்பொழுது நீ மற்றவர்களிடம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க தொடங்குகிறாயோ அப்பொழுதே உன்னை இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக காயப்படுத்த
துணிந்து விட்டார்கள் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் தயாராகி விட்டார்கள் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் உனக்காக வருகின்ற இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னை காக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். ஒரு சிறிய தவறு செய்தாலுமே ஒருவித குற்ற உணர்ச்சியில்தான் நாம் சிக்கி தவிக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் இருக்கிற எல்லா தவறையும் செய்துவிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் சுற்றி கொண்டிருப்பார்கள். இவர்களை எல்லாமும் நினைத்து நீ கலங்கக்கூடாது. என் குழந்தையே, நீ சரியாக இருக்கிறாய் எனும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உன்னை மற்றவர்கள் அறிய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். நீ வணங்குகின்ற தெய்வம், நீ நம்பிக்கை வைக்கின்ற உன் தெய்வம் உன்னை அறிந்தால் போதும். அவர்களுக்கு உன் மீது நம்பிக்கை வந்து விட்டால் அது போதும். இனி வேறு எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்காதே. என் குழந்தையே, என் பிள்ளை எப்பொழுதும் யாரிடமும் எந்த ஒரு பொய்யையும் சொல்லி ஏமாற்றியது கிடையாது. யாரையும் சிரித்து சிரித்து பேசி பொய்யை சொல்லி மயக்கியதும் கிடையாது. ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக அழுது அழுது புலம்பி அந்த விஷயத்தை சாதித்ததும் கிடையாது. உண்மையை சொல்வதற்கு என் பிள்ளை ஒருபோதும் தயங்கியது கிடையாது. ஒருவரின் முதுகுக்கு பின்னால் குத்தி அவர்களை வேதனைப்படுத்தியது கிடையாது. முன்னுக்கு பின்னாக வேடம் போட்டு நடித்தது கிடையாது. கோபத்தால் மட்டுமே உணர்வுகளை வெளிப்படுத்த தெரிந்தது என்னுடைய குழந்தை என்பதனை நான் அறிவேன். இதனை புரிந்து கொள்ள தவறிய இந்த மனிதர்களுக்கு ஒருபோதும் உன்னை நிரூபிக்க போராடி உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. என் குழந்தையே, ஒருவர் உன்னை விட்டு போக நினைத்தால் விட்டுவிடு. போகட்டும், பேசி புரிய வைக்க ஒருபோதும் நினைக்காதே. இத்தனை நாட்களாக உன்னோடு இருந்து புரிந்து கொள்ள முடியாதவர்களா நீ பேசும் சில நிமிடங்களில் உன்னை புரிந்து கொள்ளப் போகிறார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நீ உறக்கச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்ன தேவை இருக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி நீ கலங்குவதை விட இருப்பது எல்லாமுமே நமக்கு தேவையானதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அது போதும். இந்த கருப்பன் உன்னோடு பயணிக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி ஒவ்வொரு சூழ்நிலையும் உன்னை சுற்றி வந்து உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இனி என்ன நடந்தாலும் அவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு தீமைகளையும் நான் உனக்கு வேறறுத்து கொடுப்பேன். சொந்த வீட்டிலேயே செய்ததை குத்தி காட்டும் வார்த்தைகள் பசியோடு இருந்தாலும் வேண்டாம் என்று ஒருவரை சொல்லி எழுந்து போக வைத்துவிடும். உணவருந்தி கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. உண்ணும் உணவு முள் குத்துவது போல தொண்டையை அடைத்துவிடும். அது பசி இல்லாததால் அல்ல, உள்ளம் சுமக்கும் சொல்லாத காயங்களால். இது கருப்பன் எதனால் சொல்கிறேன் என்று புரிகிறதா? பொதுவாகவே சூழ்ச்சிகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளையும் சரி, நம் வீட்டில் இருப்பவர்களையும் சரி, எப்பொழுதுமே தவறு செய்தாலும் அதற்கு தண்டனைகளை கொடுப்பு விதத்தில் தான் கொடுக்க வேண்டும். உணவு என்ற ஒன்று உண்ணும் பொழுது ஒருவரை திட்டுவதோ அவர்களை பற்றி தகாத வார்த்தைகளால் பேசுவதோ யாரும் செய்யக்கூடாது. அப்படி அவர் அந்த உணவை அருந்தாமல் மனம் வருந்தி அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்றாலும் அது உனக்குத்தான் கஷ்டம் என்பதனை மறக்கக்கூடாது. நீயா நானா பார்த்து விடலாம் என்று சொல்லி போட்டி போட்டு கொண்டே வாழ்வதற்கு பெயர் வாழ்க்கை அல்ல. நீயும் நானும் தான் என்று விட்டு கொடுத்து வாழ்வதுதான் அழகான வாழ்க்கை. சொல்வது எளிது, ஆனால் அதை பின்பற்றுவது மிக மிக கடினம். என் குழந்தையே, என்ன நடந்தாலுமே நாம் யோசிக்கும் சில விஷயங்களை நாம் சற்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல அனுபவங்களை எப்பொழுதும்
நாம் சரியாக தேக்கி வைக்க வேண்டும். என் குழந்தையே, சொல்லும் சொல்லை மனதில் புரிந்து கொள். சொல்லும் விஷயங்களை மனதில் கவனமாக தெரிந்து கொள். அப்படி நீ புரிந்து கொண்டும் கவனித்து கொண்டாய் இருந்தாயானால் இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து புரிந்து வாழ்ந்து விடுவாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கே என்று இந்த வாழ்க்கை இனி ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்க வேண்டி நிச்சயமாக என் குழந்தைக்கு நான் சரியான ஒன்றை உனக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க வந்து விட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள். என்ன நடந்திருந்தாலும் சரி, நாம் நம்மை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களினுடைய உணர்வுகளை என்னவென்று புரிந்து கொண்டு நாம் சரியாக இருக்க வேண்டும். நடப்பது ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான நேரம், நமக்கான வாய்ப்புகள் என்று ஒவ்வொன்றையும் இனி எப்பொழுதும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். எதிலுமே இந்த வாழ்க்கையை எண்ணி என் பிள்ளை நீ கலங்காதே. உன்னோடு இருக்கும் இந்த கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக கற்றுக்கொள்ள தயாராகிவிடு. சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் கருப்பன் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இரு. என் பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படி சுற்றி சுற்றி இத்தனை சூழ்ச்சிகளும் சோதனைகளும் நடந்து கொண்டிருக்குமே, ஆனால் கருப்பன் அதை எல்லாமும் கண்டுகொண்டு அப்படியே விட்டுவிட்டு போனால் நான் உன் அப்பனாக இருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது? இந்த கருப்பன் நான் உன்னோடு இருந்து உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. ஏனென்றால் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு தெய்வம் ஒவ்வொன்றையும் சொல்லும். சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் முழுக்க முழுக்க உன் குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்துவதற்கானது. உன்னை கோபப்படுத்தியோ அல்லது உன் வீட்டில் இருக்கவர்களோடு உன்னை சண்டையிட வைத்தோ உன் குடும்பத்தின் நிம்மதியையும் உன் நிம்மதியையும் கெடுக்க சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு இருப்பவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த விஷயத்தை நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, முடிந்த வரையிலும் ஒரு முறையாவது ஒருவருக்கு முழுவதுமான உண்மையாக இருந்து பார்க்க வேண்டும். அப்படி தெரியும், அந்த நேரம் தெரியும் ஒரு சின்ன பொய் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பாதிப்பை உருவாக்கும் என்று. ஒரு சிறிய விஷயம் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் என்று அப்பொழுதுதான் புரியும். அதனால் இவை ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக நீ ஒவ்வொன்றையும் சரிவர தெரிந்து கொள். உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். இந்த கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு சொல்லிவிடும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் பொழுது இனி எங்கும் என் பிள்ளை கலங்கிவிட தேவையில்லை என்பதுதான் உண்மை. இந்த கருப்பன் நான் உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நிச்சயமாக இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை கலங்காது. நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறக்கூடிய குணம் கொண்ட உறவுகளோடு ஒட்டி இருக்காது. இவர்களோடு இருப்பதை விட தன்னம்பிக்கையோடு தனித்து இருப்பதே நல்லது. என் குழந்தையை, இந்த கருப்பன் நான் உனக்கு வேண்டி சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ எந்த இடத்திலும் முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக நம்மை சுற்றி இருக்கும் தீமைகளை அறிந்து கொண்டோமானால் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும்.
இந்த வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த நம்பிக்கையை உன்னால் நிச்சயமாக சரியாக பெற்றுவிட முடியும். கருப்பன் இருக்க உனக்கு எந்த நொடியிலும் ஆனந்தம் பிறக்கும். இந்த கருப்பன் நான் இருக்க எந்த நொடியிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். முழுமையாக நின்று ஒரு விஷயத்தை உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலும் முழுமையான புரிதல் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஒரு முழுமையான தெளிவு கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் சரியாகவே நமக்கு நடக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல நேரத்தை எதிர்பார்த்து நிற்கும் இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் நமக்கு ஆனந்தம் பிறக்கும் என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கலங்கி நின்று எதிலும் மனம் வருத்தம் கொண்டு இனி நிற்காதே. முடியாதது கூட இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாக நடத்தி முடிக்க வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. தேவையற்ற விஷயங்களை நினைத்து என் பிள்ளை இனியும் நீ கலங்க வேண்டாம். உன்னோடு இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள். கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் வரும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. வேண்டும் என்றே ஒருவரின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றால் சூழ்ச்சிகளை செய்ய தொடங்கி விடுவார்கள். ஏதாவது ஒரு வகையில் அந்த குடும்பத்தில் கெடுதல் நடக்க வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய முழு நேர எண்ணமாக இருக்கும். அதை கண்டு ரசிப்பதுதான் அவர்களுக்கு நிம்மதியாகவே இருக்கும். இது போன்ற நேரம் இனி இந்த கருப்பனின் அன்போடும் அருளோடும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவரச் சொல்லித்தரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். சரியான முறையில் இந்த கருப்பனின் அருளோடு உன் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள். சுற்றி இருப்பது எல்லாமும் இனி உனக்கே என்று தேவையற்ற விஷயங்களோடு இந்த வாழ்க்கையில் நீ கட்டாயமாக நிறைவோடு எடுத்துச் சொல்ல வேண்டும். கருப்பனின் பிள்ளையான நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தவறையும் செய்ய துணிந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை எல்லா விஷயங்களும் இனி முழுமையாக ஆட்டி படைக்க வேண்டும். நீ கடந்து வந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உனக்கு நல்லது வேண்டி நான் உருவாக்கி தரும் இந்த நேரங்களில் இனி எதையுமே என் பிள்ளை கண்டு நீ பதறாதே. உனக்கும் உச்சகட்ட மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்கும் நேரம் முழுக்க இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். எப்பேற்பட்ட நிலையிலும் உன் மனதைரியத்தை நீ விட்டுவிடாதே. எப்பேற்பட்ட நிலையிலும் உன் மனதிற்குள் இருக்கும் நம்பிக்கையை நீ கைவிட்டு விடாதே. நல்லது நடக்கும்படி கருப்பன் உனக்கு துணையிருந்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நான் உன்னை கைகொடுத்து தூக்கி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கட்டும். எல்லாமுமே உனக்கு தெளிவாகவே நடத்தி கொடுக்கப்படட்டும். பல உண்மைகளை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அருளோடு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ முழுமையாக புரிந்து கொண்டு நான் மதிப்பை கொடுத்து வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் இந்த நொடி முதல் இனி இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொல்ல சொல்ல இனி ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும். ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த மாற்றங்கள் உன்னை முழுமையாக வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். சரியான ஒன்று இனி எப்பொழுதும் இந்த கருப்பன் கொடுக்கும் நம்பிக்கையினால் உனக்கு நல்லதையே நடத்தட்டும். கருப்பனின் அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு உச்சகட்ட மன நிறைவை சரியாக கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எந்த நாளும் உனக்கு நல்லது வேண்டி
நான் இருக்கும் இந்த நேரம் தெய்வம் உனக்கு துணை இருக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.